ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ்கோ கோமா ஸ்கேலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அதை வந்து ஷார்ட்டாக ஜிசிஎஸ்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பார்க்கணும், ஏன் பார்க்கணும், இதை பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் ஸ்கோர் என்னென்னு கேட்பாங்க. ஸோ ஏன்னா ஸ்கோரை பார்த்து தான் நம்ம வந்து கிரிக்கெட் எந்த அளவுக்கு கேம் இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இல்லை அடிதடி சண்டையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு நம்ம வந்து ஒரு ஸ்கோரை வச்சு அசஸ் பண்ணுவோம். அதுதான் கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் ஆர் கிளாஸ்கோ கோமா ஸ்கோர். இந்த ஸ்கோரை போட்டுட்டு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கோர்னாலே நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்னால் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி நம்ம இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கோரை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இவிஎம் என்னென்னா இவிஎம், ஈனா ஐ ரெஸ்பான்ஸ், வினா வெர்பல் ரெஸ்பான்ஸ், எம்னா மோட்டார் ரெஸ்பான்ஸ். ஒருத்தவர் ஐ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, எப்படி பேசுகிறாரு, இல்லை அவரோட ஆக்டிவிட்டீஸ் மோட்டார் காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற 3 ரெஸ்பான்ஸை வச்சு ஒரு ஸ்கோர் மாரி கண்டுபிடிச்சி அந்த பர்சன்ட் எப்படி இருக்கான்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னேனே, அப்படின்னு எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர், எவ்வளோ ஸ்கோர் அடிக்கலாம், 6 or 4 அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 அடிக்கலாம், 6 அடிக்கலாம், 5 அடிக்கலாம். இந்த ஜிசிஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஈக்கு மேக்ஸிமம் 4 பாயிண்ட்டு, விக்கு 5 பாயிண்ட்டு, எம்முக்கு 6 பாயிண்ட். இவ்வளோ தான் நம்ம மேக்ஸிமம் கொடுக்குறோம் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ இந்த இவிஎம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவிஎம் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னா இவிஎம்னு வந்துடும். அதோட 4, 5, 6 அசெண்டிங் ஆர்டரில் போட்டுக்கோங்க. இதுதான் ஸ்கோர், மேக்ஸிமம் ஸ்கோர் ஒவ்வொரு இதுலையும். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், ஐ ரெஸ்பான்ஸ். கண் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4, மேக்ஸிமம் 4ன்னு சொன்னேன். ஸோ இப்போ மினிமம் 1, 0லாம் கிடையாது. கண்ணே திறக்கலனாலும் நீங்கள் 1 தான் சொல்லணுமே தவிர 0 அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஐ ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் எப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி நல்லா கண்ணை திறக்கிறது வராரு அப்படின்னா நம்ம 4 கொடுத்துறோம், ஃபுல் பாயிண்ட். இல்லை நார்மலாக திறக்கல, நம்ம பேசி ஐயா கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை திறந்தாருன்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்பீச்னால் அவருக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ அவர் நார்மலாகவும் கண்ணை திறக்கல, நம்ம ஐயா கண்ணை திறங்கன்னு சொல்லியும் அவர் கண்ணை திறக்கல அப்படிங்கிறப்ப நம்ம லைட்டாக ஒரு தட்டி பார்த்தோ இல்லை லைட்டாக கிள்றது ஒரு பெயின் மாரி ஏதோ ஒன்று கொடுத்து அப்போ அவர் கண்ணை திறந்தாருன்னா ரெஸ்பான்ஸ் டு பெயின் 2, கொஞ்சம் ஸ்கோர் கம்மி. இல்லை எதுவுமே பண்ணல, நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு கண்ணை திறக்க மாட்டேங்கன்னா ரெஸ்பான்ஸ் 1. ஸோ அப்படியே டிசைனிங் ஆர்டரில் வரும். நல்லா இருந்தால் 4, கம்மியாக இருந்தால் 1. ஸோ இது ஐயை பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன பார்த்தோம், இவிஎம்மில் ஐ முடிச்சிட்டோம். வி ஃபார் வேர்பல், அப்போ வார்த்தைகள், அவர் பேசுகிறது எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதேமாரி வீக் மேக்ஸிமம் 5 பார்த்தோமா, 5, 4, 3, 2, 1. எப்போயுமே அதிகத்துலேருந்து கம்மியாக பார்ப்போம். 5னா நல்லா பேசுகிறார், எந்த தொந்தரவும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நல்லா எப்படி இருக்கீங்க, எங்கள் கூட யார் இருக்கா, ஹாஸ்பிட்டல் எங்கே வந்திருக்கோம் எல்லாம் தெரியுது அப்படின்னா அவருக்கு 5 கொடுத்துருவோம், நல்லா ஓரியன்டாக இருக்கார் அப்படின்னா. இதே அவர் பேசவே இல்லை, எந்த விதமான பேச்சுமே அவர் வாயிலிருந்து ஒரு சவுண்டு கூட வரலன்னா நம்ம கடைசி 1. இதான் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் முதல்ல பார்த்துட்டோம். இப்போ அடுத்த அப்படியே மறுபடியும் மேலேருந்து கீழே வரும். நல்லா இருக்கார், ஓரியன்டாக இருக்கார், பேசுகிறாருனா 5 கொடுத்தோமா. இது ஓரியன்டாக இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பேசுகிறாரு, என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியுது பட் கன்ஃபியூஸ்டாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவருக்கு 4 கொடுப்போம். இல்லை அவரால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கியமாக பேச முடியல, சும்மா ஒவ்வொரு வார்த்தைகள், அதுவும் ஒரு ப்ராப்ளட்டாக தான் இருக்குது, வார்த்தைகள் மட்டும் வருது அவர் வாயில் இருந்துன்னா நம்ம 3 கொடுக்கணும். இல்லை வார்த்தை கூட ஃபுல்லாக சொல்ல முடியல, சவுண்டு மட்டும் வெளியில் ஏதோ கத்திகிட்ருக்காரு, சவுண்டு மட்டும் வருது, வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னா நம்ம 2 கொடுக்கணும். ஸோ அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ வார்த்தை கூட சொல்லலை, எதுவுமே பண்ணலாம், 1 கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் டிசைனிங் ஆர்டரில் நம்ம வேர்பல் ரெஸ்பான்ஸும் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம், பார்த்துட்டோம், வி பார்த்துட்டோம். அடுத்து மோட்டார் ரெஸ்பான்ஸ், கை கால் ஆட்டுறது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோட்டாருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பார்த்தோம், 6. அதேமாரி போட்டுருங்க, 6, 5, 4, 3, 2, 1. 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துருவோமா. 6னா நார்மலாக கை காலெலாம் ஆட்டுறாரு, கை தூக்குனா தூக்குறாரு, இறக்குனா இறக்குறாரு, 6, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே இந்த எக்ஸ்ட்ரீம் என்னது, அதாவது 1ங்கிற சின்ன எக்ஸ்ட்ரீம் என்ன, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கை தூக்குனா தூக்கலை, அவன் தூக்கலை, என்ன பண்ணாலும் தூக்கலை, அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 1 கொடுத்துரும். 2 எக்ஸ்ட்ரீமும் பார்த்தாச்சா. இப்போ நம்ம மேக்ஸிமம்லேருந்து அப்படியே டிசைன் ஆக போகிறோம். நல்லா இருக்கார், கையெல்லாம் தூக்குறாருன்னா 6 கொடுத்தோமா. அடுத்து நம்ம வந்து ஒரு கையில் தொடுறோம், லைட்டாக ஒரு
ஒரு பெயின் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கையில் பெயின் கொடுத்தோன்னா எங்கே பெயின் கொடுக்குறோன்னு தெரிஞ்சு அவர் கையை கொண்டு வந்தார், இன்னொரு கையை கொண்டு வந்தார், லோக்கலைஸ் பண்ணார் அப்படின்னா அவரால் லோக்கலைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபைன். ஸோ செகண்ட் பாயிண்ட், லோக்கலைஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். இது லோக்கலைஸ் பண்ண முடியல, நம்ம அவருக்கு ஒரு பெயின் கொடுத்தோன்னே அவர் அந்த இடத்துலேருந்து ஃப்ளெக்ஷன் வித்ட்ரா பண்ணுறாரு. இப்போ நம்ம கையில் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வித்ட்ரா பண்ணுறாரு, எடுத்து நவுத்துறாரு அப்படின்னா அவருக்கு 4 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நவுத்த மாட்டேங்கிறாரு, ஒரு போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு போஸ்டருக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது. நம்ம 2 போஸ்டர் இருக்குது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீகார்டிகேட் போஸ்டர், டீசெரிப்ரேட் போஸ்டர்னு. டீகார்டிகேட்னா அப்டாமினல் ஃப்ளெக்ஷன், டீசெரிப்ரேட்னா அப்டாமினல் எக்ஸ்டென்ஷன். எப்படி இருக்குன்னா 2 பேருக்கும் கால் வந்து எக்ஸ்டெண்டாக தான் இருக்கும், கை மட்டும் ஃப்ளெக்ஷனாக இருந்தால் அது டீகார்டிகேட், கால் 2 பேருக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்குது, கையும் எக்ஸ்டெண்டாக இருந்தால் அது டீசெரிப்ரேட். இது வந்து டீகார்டிகேட் ரிஜிடிட்டி, டீசெரிப்ரேட் ரிஜிடிட்டின்னு 2 கான்செப்ட் இருக்குது. இதில் இந்த டீகார்டிகேட்டுங்கிறது ஃப்ளெக்ஷனாக இருக்கும், கை ஃப்ளெக்ஷன், கால் 2மே எக்ஸ்டென்ஷன் தான், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. கை தான் நம்ம மெயின் பார்க்க போகிறோம். டீசெரிப்ரேட்னா எக்ஸ்டென்ஷன். இதை பற்றி பெரிய கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். டீகார்டிகேட் ரிஜிடிட்டி, டீசெரிப்ரேட் ரிஜிடிட்டின்னு. ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, டீசெரிப்ரேட்டில் எத்தனை இ இருக்குது பாருங்கள், 1 2 3 4 4 இ இருக்குது. ஸோ இ நிறையா இருந்தால் இ ஃபார் எக்ஸ்டென்ஷன், 2 இ தான் இருக்குது. ஸோ இ கம்மியாக இருந்தால் நம்ம ஃப்ளெக்ஷன், இ ஃபார் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்குவோம். இப்படி இருந்தால் இதில் எது ஃபஸ்ட்டு வருது, ஃப்ளெக்ஷன் மேலே 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்டென்ஷன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், எந்த ரெஸ்பான்ஸ் வேணாலும் 1 பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இ ஃபார் ஐ ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ 4, வி ஃபார் வேர்பல் ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ 5, எம் ஃபார் மோட்டார் ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ 6, மூணுத்தையும் எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது ஒரு ஜிஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரெஸ்பான்ஸ், வேர்பல் ரெஸ்பான்ஸ், மோட்டார் ரெஸ்பான்ஸ். இதை ஏன் பார்க்கணும், பார்த்தா நம்ம எப்படி ஜிசிஎஸ் ஸ்கோர் கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 3 ஸ்கோரையும் ஆட் பண்ணால் நம்ம ஜிசிஎஸ் ஸ்கோர் ரெடி. ஜிசிஎஸ் எப்படின்னா ஐ ப்ளஸ் வேர்பல் ப்ளஸ் மோட்டார். ஐக்கு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ பார்த்தோம், 4, வேர்பலுக்கு மேக்ஸிமம் 5, மோட்டாருக்கு மேக்ஸிமம் 6. ஸோ மேக்ஸிமம் ஜிசிஎஸ் எவ்வளோ வரும்னா 4 + 5 + 6 is 15. இதே மினிமமாக எவ்வளோ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. என்ன தான் ரெஸ்பாண்டே பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துட்றீங்க. ஸோ ஐக்கு 1, இதுக்கு 1, மோட்டாருக்கு 1. ஸோ மொத்தம் 3. ஸோ மினிமமாக 3 வரும், மேக்ஸிமமாக 15 வரும். ஸோ இதுக்குள்ளே நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் பேஷண்ட்டை. 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். மைல்டு, மாடரேட், சிவியர். ஹெட் இன்ஜுரி எப்படி இருக்குங்கிறத 3ஆக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ 13, 14, 15 இந்த ரேஞ்சில் தான் மைல்டு ஹெட் இன்ஜுரி. ஸோ 15க்கு கம்மியாக இருந்தாலே நம்ம ஹெட் இன்ஜுரின்னு சொல்லிடுறோம். ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது, உடனே ஒரு சிடி பிரெயின் எடுத்து ஆகிறது நல்லது. ஸோ இப்போ 13, 14, 15னா மைல்டு அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். 9 to 12 இந்த கேட்டகரியை நம்ம மாடரேட்னு சொல்லலாம். 9க்கும் கீழே போயிட்டு அப்படின்னா சிவியர், ரொம்ப சிவியரான ஹெட் இன்ஜுரியில் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ இது ஜிசிஎஸ் ஸ்கோர் எப்படி பார்க்கணும், கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். இதிலே ஒரு சின்ன வேரியண்ட் என்னென்னா, மாடிஃபிகேஷன்னா ஜிசிஎஸ் பி ஸ்கோர். அதே தான், ஒன்றும் இல்லை. ஜிசிஎஸ் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு, பி ஃபார் பியூப்பிலரி ரியாக்டிவிட்டி. பியூப்பிள் ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம லைட் அடித்து பார்ப்போம்ல, லைட் அடித்தா ரியாக்ட் ஆகும், ஆகாமல் இருக்கும். லைட் அடித்து ரியாக்ட் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும், அந்த இடத்துக்கு பார்த்துவே நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ரியாக்ட் ஆகலைன்னா ஹீஸ் இன் டேஞ்சர்னு அர்த்தம். அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ டேஞ்சரில் இருந்தால் அவருக்கு ஜிசிஎஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கம்மியாக இருக்குது, நம்ம இன்னமும் கம்மியாக பண்ணி அது சிவியாரிட்டி எப்படின்னு வெளில காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்கோர். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பியூப்பிள் எத்தனை பியூப்பிள் அன்ரியாக்டிவாக இருக்குன்னு செக் பண்ணணும். 2மே அன்ரியாக்டிவாக இருக்குன்னா 2மே வேலை செய்யலை. அப்படின்னா நம்ம 2 பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணியிருந்த ஜிசிஎஸோட சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே 1 மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, 1 நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே 2மே நார்மலாக இருக்குன்னா நீ சப்ட்ராக்டே பண்ண தேவையில்லை, ஜிசிஎஸ் தான் உன்னோட ஆன்சர், அதாவது -0. ஸோ ஜிசிஎஸ் பி ஸ்கோர் ஈக்குவல் டு ஜிசிஎஸ் ஸ்கோர்லேருந்து எத்தனை பீப்புள் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். நார்மல் பீப்புளை சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க பீப்புளை சப்ட்ராக்ட் பண்ணோம். இதுதான் ஸ்கோர். ஸோ இது மேக்ஸிமம் ஜிசிஎஸ் பியோட மேக்ஸிமம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே 15 தான். ஏன்னா 2 பீப்புளும் நல்லா இருந்து எல்லா ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தால் 15 கொடுப்போம். இதே இதோட மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ ஆஃப் ஜிசிஎஸ் என்ன, 3 மைனஸ் 2 பீப்புளுமே ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 -2 போட்டால் 1. ஸோ மினிமம் ஸ்கோர் 1, மேக்ஸிமம் ஸ்கோர் 15. ஸோ ஜிசிஎஸ் பியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்கோர் பார்த்துருக்கோம். ஜிசிஎஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஜிசிஎஸ் பின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த பேசிக் நாலேஜ் வச்சுட்டு நம்ம கொஞ்சம்
கொஸ்டின்ஸ் எப்படி கிளினிக்கலாக எப்படி கேட்பாங்க, நீட் பிஜி யூனிவர்சிட்டிலாம் எப்படி கேட்பாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 40-year-old ஃபீமேல் கேம் டு த எமர்ஜென்சி ரூம் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் RTA. RTA வந்தோடனே என்ன பண்ணோம், GCSை பார்க்கணும், அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இது ஹெட் இன்ஜுரியோட இருக்கேன். ஸோ GCS தான் கொஸ்டின் ஆப்ஷன், GCS தான் கேட்டிருக்காங்க. ஸோ GCSனால எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் EVM. EVMல மேக்ஸிமம் என்ன 4, 5, 6. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ போட்டாச்சு. இப்போ இந்த பேஷண்ட்டோட இஸ் கன்ஃபியூஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்ஃபியூஸ்னால் வேர்பல் பேசுகிறப்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ வேர்பல் 5 மேக்ஸிமம் என்னென்னா நார்மலாக பேசுனா 5 கொடுப்போம், நார்மலாக பேசல கன்ஃபியூஸ்டாக பேசுகிறோம். ஸோ 4னா கன்ஃபியூஸ்டு 4 கொடுத்துடலாம். அண்ட் ஓப்பன்ஸ் ஐ டு ஸ்பீச், அதாவது நார்மலாக கண்ணை ஓப்பன் பண்ணல, பேசுனா கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக ஓப்பன் பண்ணால் 4, இங்கே 4 இல்லை, ஸ்பீச்சில் ஓப்பன் பண்ணால் 3. ஸோ இப்படியே ஒன்று போட்டு அடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில். அண்ட் ஒபேஸ் கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன, ஒபேஸ் கமெண்ட் கை தூக்குறான், இறக்குறாங்க, அப்படின்னா 6 கொடுத்துரும். ஸோ GCS ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 + 4 + 6 is 13. இப்படி தான் நம்ம ஒரு இதை டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம வரப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். A 26-year-old male came to the ER with a history of assault to the head 30 minutes ago. Assaultனா அடிதடி சண்டையில் வருது, அதுக்கும் நம்ம GCS தான் பார்ப்போம். an examination laceration over a left temporal region ஒரு லாசரேஷன் இருக்குன்னா நம்ம GCS கால்குலேட் பண்ணால் அது தேவையில்லாதது, பட் அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஸ்பான்ஸ் டு பெயின் ஒரு பாயிண்ட்டு, அண்ட் ஃப்ளெக்ஷன் வித்ட்ராவல் ஃப்ரம் பெயின் இன்னொரு பாயிண்ட், நோட்டபிள் பாயிண்ட் இஸ் நோட்டட், சேஸ் inappropriate வேர்ட்ஸ். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா என்ன டைப் ஆஃப் ஹெட் இன்ஜுரின்னு கேட்குறோம். என்ன டைப் ஆஃப் ஹெட் இன்ஜுரினா நம்ம GCS கால்குலேட் பண்ணணும். GCSனால் என்ன, EVM 3 கான்செப்ட். அப்படியே நம்ம மேக்ஸிமம் என்ன 4, 5, 6 ஹையஸ்ட்லேருந்து வருவோமா. ஐக்கு என்ன கொடுத்துருக்கான், அண்ட் ஹீ ரெஸ்பான்ஸ் டு பெயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I4னா நார்மலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறானா இல்லை, ஸ்பீச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறானா இல்லை, பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான், ஆமாம் பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ E2. அடுத்து வேர்பல்னு நம்ம என்ன பார்த்தோம், சேஸ் inappropriate வேர்ட்ஸ். வேர்பல்னால் நார்மலாக ஓரியண்டாக வந்தால் 5 இருக்கானா இல்லை. அடுத்து 4ல் என்ன பார்த்தா கன்ஃபியூஸ்டாக இருக்காங்களா இல்லை, அதுக்கும் கீழே inappropriate வேர்ட்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ 3. அதுமாதிரி மோட்டாரில் ஃப்ளெக்ஷன் வித்ட்ராவல் ஃப்ரம் பெயின் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6னா என்ன ஒபேஸ் கமாண்டா இல்லை. அடுத்த பாயிண்ட் லைனில் என்ன இருக்காங்க, லோக்கலைசஸ் பெயின் அப்படி கொடுத்துருக்காங்களா இல்லை, லோக்கலைஸ் கூட பண்ண முடியல. withdraw from pain அடுத்து 4. withdraw from pain-ஆ எஸ், flexion withdrawal from pain. ஸோ 4. ஸோ GCS ஸ்கோர்னா 2 + 3 + 4 ஆட் பண்ணால் என்ன வருது, 4 + 2 6 9. ஸோ இப்போ இந்த 9 நம்ம ஹெட் இன்ஜுரியை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மைல்டு ஹெட் இன்ஜுரினா 13 to 15 ஒரு ஸ்லைடில் பார்த்தோம். மாடரேட்னா 9 to 12, லெஸ் தேன் 9னா சிவியர்னு பார்த்தோம். ஸோ இங்கே கரெக்டாக 9 இருக்குது. ஸோ 9னா நம்ம இந்த இடத்துல இருக்க 9. ஸோ மாடரேட் ஹெட் இன்ஜுரின்னு நேம் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணோம் ஒரு கொஸ்டினை. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 46-year-old male came to the ER who is intubated in the nearest private hospital. ஆல்ரெடி இன்டிபேட் பண்ணிட்டு தான் வராரு. there is no response to pain. பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, கண்ணு பெயின் கொடுத்து கண்ணை ஓப்பன் பண்ணல. அண்ட் பேஷண்ட் இஸ் அப்டாமினல் ஃப்ளெக்ஷனில் இருக்காரு. ரைட் சைட் பீப்புள் இஸ் ரியாக்டிங் டு லைட், அப்போ லெஃப்ட் சைட் பீப்புள் இஸ் நாட் ரியாக்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கணும். GCS ஸ்கோர் மட்டும் தான் என்ன கேட்குறாங்க. ஸோ நமக்கு பீப்புள் தேவையில்லை. ஸோ மேலே பார்க்கணும் EVM. க்கு மேக்ஸிமம் 4, Vக்கு மேக்ஸிமம் 5, Mக்கு மேக்ஸிமம் 6 போட்டாச்சு. I எப்படி இருக்குது, there is no response to pain. பெயின் கொடுத்துமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா 1 போட்டுருவோம். ஸோ வேர்பல் பற்றி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, பெயின் கொடுத்துருக்காங்க, மூமெண்ட்டுக்கு அப்டாமினல் ஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேர்பலுக்கு ஒன்றுமே இல்லையா. ஏன் இல்லைன்னா அந்த பேஷண்ட் இஸ் இன்டுபேட்டட். ஒரு பேஷண்ட் இன்டுபேட்டாக இருக்கிறப்ப அவங்களாக்கு நம்ம வேர்பல் ரெஸ்பான்ஸ் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு புது டேர்ம் என்னென்னா வீக் NTன்னு கொடுக்குறோம். NTனா நாட் எஸ்டட். இன்டுபேட் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா V70 ஆல்வேஸ். ஸோ அதுமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரெஸ்பான்ஸ் பண்ணால் அப்டாமினல் ஃப்ளெக்ஷன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அப்டாமினல் ஃப்ளெக்ஷன்னா D கார்டிகேட் ரிஜிடிட்டி, கை மட்டும்தான் ஃப்ளெக்ஷன் இருக்கும், கால் எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். அப்டாமினல் ஃப்ளெக்ஷன் நம்ம ஸ்கோர் எவ்வளோ பார்த்தோம், 3 பார்த்தோம். ஸோ இன்னொருத்தர் அந்த டேபிள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். V1 BNT M3. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதேமாதிரி அடுத்த ஒரு கடைசி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 50-year-old male came to the ER met with an accident. there is no response to speech. ஸ்பீச்சுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, பேசினா கண்ணை திறக்கல. reacts to pain. பெயின் கொடுத்தா கண்ணை திறந்துடுறாருங்கிறாங்க.
ஸோ E2 அப்படியே பார்க்க போட்டுருவோம். அண்ட் வித்ட்ராவல் ஃப்ளக்ஷன், பேஷண்ட் வித்ட்ரா பண்ணுறது. ஸோ மோட்டாருக்கு என்ன இல்லை, பேஸ் கமாண்ட் இல்லை, அடுத்து லோக்கல் அசிஸ்ட் பெயின் இல்லை, அதுக்கு அடுத்து 4 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஷன் வித்ட்ராவல். அண்ட் ஸ்பீக்ஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள் சவுண்டு மட்டும்தான் உள்ள வார்த்தையை வரல அந்த மாதிரி. அப்படின்னா நமக்கு எவ்வளோ பார்த்தோம், வேர்ட் ரெஸ்பான்ஸுக்கு சவுண்டு மட்டும் இருந்துச்சுன்னா 2 பார்த்தோம். அந்த டேபிள் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணுங்கள். ரைட் சைட் பீப்புள் நாட் ரியாக்டிங் டு லைட். ஒரு சைட் பீப்புள் நாட் ரியாக்டிங் டு லைட்னா 1 நாட் ரியாக்டிங் பீப்புள். ஸோ இங்கே GCS ஸ்கோர் அது 3 ஆட் பண்ணோம், which gives us 8. whereas ஒரு பீப்புள் நாட் ரியாக்டிங். அப்போ GCS P ஸ்கோர்னா என்னென்னா 8 minus 1 is equal to 7. இப்போ என்னன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பார்க்கணும். வாட் இஸ் த GCS ஸ்கோர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ GCS ஸ்கோர் 8. என்னதான் அவங்க பீப்புள் பற்றி கொடுத்துருந்தாலும் அவங்க GCS P ஸ்கோரை கேட்கல. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணாலும் பண்ணலாம், பட் ஆன்சர் போட தேவையில்லை. கொஸ்டின் கேட்டதான GCS ஸ்கோர். ஸோ GCS ஸ்கோர் இஸ் 8. தட்ஸ் ஆல். இதே அவங்க கொஸ்டின் வாட் இஸ் GCS P ஸ்கோர்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆப்வியஸாக ஆன்சர் வந்து 7 கொடுப்போம். இதுதான். ஸோ இந்தமாரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.